ஹே காய்ஸ், வெல்கம் டு மதுரை சுந்தர்ஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ரொம்ப டேஸ்ட்டான ஹெல்த்தியான ட்ரை ஃப்ரூட்ஸ் நட்ஸ் லட்டு தான் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இது வந்து சின்னவங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் டெய்லி ஒன்று சாப்பிட்டா ரொம்ப ஹெல்த்ஃபுல்லாக இருக்கும், ஹெல்த்தியாக இருக்கும். ஸோ இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இதுக்கு பேரிச்சம்பழம், அத்திப்பழம், பொரிக்கடலை, பிஸ்தா பருப்பு, உலர் திராட்சை, முந்திரி பருப்பு, பாதாம் பருப்பு, நிலக்கடலை பருப்பு, ஒரு 4 ஏலக்காய் இதெல்லாம் தான் நம்ம எடுத்துக்கணும். இது எல்லாமே நம்ம ஒரு எம்டி பேனில் ட்ரையாக நம்ம வறுத்து எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு பிஸ்தா பருப்பு போட்டு நம்ம வறுத்து எடுத்துக்கலாம். எல்லாமே வந்து ஸ்லோ ஃப்ளேமில் தான் வைக்கணும். இதை வந்து ஹையாக வைக்கக்கூடாது. மிதமான சூட்டில் தான் இதை எல்லாத்தையும் நம்ம ட்ரையாக வந்து நம்ம வறுத்து எடுத்து வச்சுக்கலாம். ஃபஸ்ட்டு பிஸ்தா பருப்பு, அதுக்கப்புறம் முந்திரி பருப்பு, அடுத்து பொரிக்கடலை, அடுத்து பாதாம் பருப்பு எல்லாத்தையும் சேர்த்து வறுத்துக்கோங்க. அதோட ஏலக்காவையும் போட்டுக்கோங்க. இது எல்லாத்தையும் நம்ம ஆற வச்சுட்டு நம்ம மிக்சியில் போட்டு அரைக்கணும். அதுதான் இப்போது உலர் திராட்சையை சேர்த்துட்டு கடைசியாக அதோட நெய்யை ஆட் பண்ணி அதை சேர்த்து வதக்குங்க. அது கொஞ்சம் வதங்கினதுமே நம்ம பேரிச்சம்பழத்தையும் நாங்கள் அத்திப்பழம் வந்து அதில் கட் பண்ணி போட்டு வச்சுருக்கோம். ஸோ அதையும் சேர்த்து நல்லா கிளறி விடணும். இந்த சூட்லேயே வந்து அது நல்லா கொஞ்சம் மெல்ட் ஆகி வரும். பேரிச்சம்பழம், அத்திப்பழம், உலர் திராட்சை வந்து மெல்ட் ஆகி வரும். இந்த அளவுக்கு வந்ததும் அடுப்பு ஆஃப் பண்ணிடுங்க. இப்போ நம்ம மற்ற ஃப்ரூட்ஸ் மற்ற எல்லாத்தையுமே நம்ம மிக்ஸி ஜாரில் கன்வெர்ட் பண்ணி அரைச்சி நம்ம பேரிச்சம்பழத்தோடு ஆட் பண்ணிக்கணும். பிஸ்தா பருப்பு, பாதாம் பருப்பு, முந்திரி பருப்பு, பொரிகடலை, வறுத்த கடலை, அதோட ஏலக்காய் எல்லாத்தையும் சேர்த்து நம்ம அரைச்சி நம்ம பேரிச்சம்பழத்தோடு ஆட் பண்ணி வச்சுக்கணும். இப்போது ஒரு பிஞ்ச் உப்பு போடணும். எந்த ஒரு இது போட்டாலுமே உப்பு போட்டால் தான் உங்களுக்கு அதோட டேஸ்ட்டு கொடுக்கும். ஸோ அதையும் சேர்த்து நம்ம அரைச்சி அதில் கன்வெர்ட் பண்ணி நம்ம பிசைய ஆரம்பிச்சிடணும். அந்த சூட்லேயே பிசைஞ்சிங்கன்னா தான் கொஞ்சம் நல்லாயிருக்கும். நெய் ஊற்றி பிசைஞ்சுக்கோங்க, அப்போ தான் கையில் ஒட்டாமல் இருக்கும். இதுக்கு வந்து இனிப்பு பத்தாது. ஸோ தேவையான அளவுக்கு நம்ம நாட்டு சக்கரை ஆட் பண்ணிக்கலாம். நாங்கள் ஒரு 4 ஸ்பூன் மட்டும்தான் சேர்த்தோம். உங்கள் இனிப்புக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் போட்டுக்கோங்க. ரொம்ப இனிப்பாக இருந்தால் திகட்டிரும். ஸோ அதுவே கரெக்டான அளவு. இந்த அளவுக்கு உருண்டை பிடிக்கிற அளவுக்கு நம்ம அதை பிசைஞ்சு எடுத்துக்கலாம். இப்போது நம்ம கையில் நெய் தொட்டு நம்ம உருண்டை பிடிச்சி நம்ம வச்சு இதை ஸ்டோர் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், நட்ஸ் லட்டு ரெடி ஆகிடுச்சு. இதை சின்னவங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் தாராளமாக சாப்பிடலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.